ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 50ல் வந்து எது ஜிகே சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்ப்போம். அதில் வந்து சம்ஸையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 50லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பார்ப்போம். பாக்சைட் தாதுவில் அலுமினியம் உலோகம் வந்து உள்ளது. இவை வந்து இந்தியாவில் வந்து கிடைக்காத மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கர்நாடகாவில் வந்து கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஒரிசாலையும் இருக்குது, பீகார்லையும் இருக்குது. கிடைக்காத மாநிலம் அப்படின்னா வந்து கர்நாடகா தான். இதுலேருந்து நம்ம இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். வந்து பாக்சைட் தாது வந்து அலுமினியம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் மூலம் கிடைப்பது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அநேக நைட்ரஜன் சேர்மங்கள் தான் வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்தல் வந்து கிடைக்கிது. எந்த பாக்டீரியா பூச்சிகளை எதிர்க்கும் தன்மை பெற்ற அயல்ஜீன் தாவரங்களை வந்து உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தான். எந்த பாக்டீரியா பூச்சிகளை எதிர்க்கும் தன்மை பெற்ற அயல்ஜீன் தாவரங்களை உருவாக்குகிறது? திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். கிளைகாலிசிஸ் எங்கு நடைபெறுகிறது? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம். லாங்கர்ஹான் திட்டுகள் கீழ்கண்டவற்றில் எதில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கணையத்தில் தான் வந்து லாங்கர்ஹான் திட்டுகள் வந்து காணப்படுகிறது. எலும்பு மஜ்ஜை என்பது வந்து என்னன்னா சிவப்பு அணுக்களின் தொட்டில் அப்படிங்கிறாங்க. பின் வருவனவற்றுள் திராவிடர்கள் பற்றிய பிஷப் ஹால்டுவெல் கூற்றில் தவறானது எது அப்படிங்கிறாங்க. 4th ஆப்ஷன் மட்டும்தான் தவறானதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 and 2 3 வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் வந்து திராவிடர்கள் வந்து பண்டிகைகளில் பாடுவதற்காக பாடகர்கள் வைத்திருந்தனர்ங்கிறாங்க. கடவுள் இருப்பதை வந்து ஏற்றுக்கொண்டனர் அப்படிங்கிறாங்க. 3rd ஆப்ஷன் வந்து அவர்களுக்கு சட்டங்களும் பழக்கங்களும் இருந்தன அப்படிங்கிறாங்க. எந்த டெல்லி சுல்தான் ஜான்பூர் என்ற நகரை வந்து உருவாக்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது வந்து எதுக்கானதுன்னா, இது மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் புக்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான எந்தெந்த நகரை வந்து உருவாக்குனாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு ஐடியா மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கொஸ்டின்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறத வச்சு நீங்களே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லணும், இந்த பதில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கும்போதே நீங்களே கண்டென்ட் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர், இப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பார்த்துக்கோங்க. எந்த டெல்லி சுல்தான் ஜான்பூர் என்ற நகரை வந்து உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. ஃபெரோஸ் துக்ளக் தான் வந்து ஜான்பூர் என்ற நகரை வந்து உருவாக்கினார். கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் கல்வி வரலாறு மற்றும் அதன் வருடங்கள் பற்றியது அப்படிங்கிறாங்க. இதில் தவறான இணை என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு. ஆனால் வந்து லாஸ்ட் 3 வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. உட்ஸ் அறிக்கை அப்படின்னா வந்து சார்லஸ் உட்ஸ் அறிக்கை இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. 1854. ஹண்டர் குழு வந்து 1882. சார்ஜன் கல்விக்குழு வந்து 1944. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உட்ஸ் அறிக்கை 1854, ஹண்டா குழு 1882, சஜான் கல்வி திட்டம் வந்து 1944. இதை வந்து நமக்கு வந்து காலவரிசை கூட படுத்தலாம். இது மாதிரியான கேள்விகள் பார்த்துக்குங்க. பின்வரும் எந்த சமூக சீர்திருத்தத்தோடு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து தொடர்புடையவர் அப்படிங்கிறாங்க. விதவைகள் மறுமணத்தோடு தான் அவர் தொடர்புடையவர். இவரை பற்றின கேள்விகளும் கண்டிப்பாக கேட்குறாங்க, பார்த்துங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எதோட தொடர்புடையவர் அப்படின்னா விதவைகள் மறுமணத்தி சீர்திருத்தம் இருக்குல்ல அதோட தொடர்புடையவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து நவீன வங்காள உரைநடையின் விடிவெள்ளின் கூட வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை சொல்லுவாங்க. நவீன வங்காளத்தின் விடிவெள்ளி அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராய் சொல்லுவாங்க. இதே நவீன வங்காள உரைநடையின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து எழுதணும், பார்த்துக்கணும். எந்த 5ஆண்டு திட்டத்தில் பிசி மஹலனோபிஸ் அளித்த வளர்ச்சி கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 2வது 5ஆண்டு திட்டத்தில் தான் வந்து மஹலனோபிஸ் அளித்த வளர்ச்சி கோட்பாடு வந்து பயன்படுத்தப்பட்டது. நிதிக்குழுவில் வந்து அந்த நிதிக்குழு தலைவர்கள்லாம் கேட்பாங்க, பார்த்துங்க. 13வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் விஜய் கேல்கர் தான் வந்து 13வது நிதிக்குழுவின் வந்து தலைவர்.
இதில் வந்து கூற்று காரணம் வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து தொழில் முன்னேற்றத்திற்கான செயல் திட்டம் வந்து 1991 வந்து பெரும் மாற்றத்தை கண்டது அப்படிங்கிறாங்க. 1991 வரை புதிய கண்டுபிடிப்பு மற்றும் போட்டிக்கான வாய்ப்பு உற்பத்தியாளர்களுக்கு வந்து குறைந்தே காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துங்க. 1883 தோற்றுவிக்கப்பட்ட தேசிய மாநாட்டின் வந்து தலைவர் யார் அப்படின்னா வந்து ஆனந்த் மோகன் போஸ் தான். இதே ஆலன் ஆக்டேவியன் ஹியூமன் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக வந்து காரணமாக வந்து இருந்திருப்பார். 1883 தோற்றுவிக்கப்பட்ட தேசிய மாநாட்டுக்கு தலைவர் வந்து ஆனந்த மோகன் போஸ். வரிசை 1, 2 வந்து ஒரு சீர்திருத்தவாதிகள் அவங்க வந்து நிறுவிய இயக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. பால் சாஸ்திரி ஜபேக்கர் வந்து என்னென்னா மகாராஷ்டிராவிலேருந்து பரமஹம்ச மண்டலி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து நிறுவியிருக்காங்க. குரு ராம் சிங் வந்து நவதாரி இயக்கம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்னவேனா தத்துவ போதினி சபை. தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஃபார்சி இயக்கம். திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து சிஎன்டிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்த்துங்க. பால் சாஸ்திரி ஜபேக்கர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பரமஹம்ச மண்டலி சொல்கிறாங்க. குரு ராம் சிங் வந்து நவதாரி இயக்கம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்வ போதினி சபை சொல்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்சி இயக்கம். நம்ம சொல்லியிருங்களோ ஒரு முதுபெரும் தலைவர்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அப்படிம்பாங்க. இவர் வந்து என்ன பிரம்ம சமாஜம் வந்து 2ஆக வந்து பிரியும். அதில் வந்து ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. நமக்கு இங்கே வந்து அவர் நிறுவிய இயக்கம் வந்து தத்துவ போதினி இயக்கம் வந்து தேவேந்திரநாத் தாகூர். தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்சி சட்ட இயக்கத்தை வந்து சட்ட சங்கத்தை நிறுவியிருப்பார். பார்த்துங்க. நியூ இந்தியா என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து அன்னி பெசன்ட் தான் வந்து நியூ இந்தியாவை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இயர் வந்து 1915 தான் வந்து நியூ இந்தியா வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதே 1914 வந்து காமன்வெல்ங்கிற பத்திரிகையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்திய காங்கிரஸில் உள்ள முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொன்னால் அன்னி பெசன்ட்டை தான் வந்து சொல்லுவாங்க. இதே இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க. கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துங்க. முதல் பெண் தலைவரா முதல் இந்திய பெண் தலைவரா காங்கிரஸில் அப்படின்னு பார்த்துங்க. முதல் பெண் தலைவர் காங்கிரஸில் வந்து அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண் தலைவர்னா வந்து சரோஜினி நாயுடு. இங்கே நமக்கான கேள்வி வந்து என்ன, நியூ இந்தியா என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வெளியிட்டிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்துவது எது அப்படிங்கிறாங்க. சிதம்பரம் பிள்ளை வந்து பாரத மாதா சங்கத்தை வந்து நிறுவியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ராங்காக தான் இருக்குது. சரியாக பொருந்திருக்கிறது வந்து பாரத மாதா சங்கம் யார் நிறுவனாங்க அப்படின்னா சிதம்பரம் பிள்ளை. தரவுகளின் அனைத்து பண்புகளையும் வந்து கூறுவது எதுன்னா டொமைன் அப்படிங்கிறாங்க. தரவு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தமிழில் புரியலை அப்படிங்கிற நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. தரவுகளின் அனைத்து பண்புகளையும் கூறுவது எது அப்படின்னா வந்து டொமைன். கணினி பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் பொழுது செயல்படும் தேசிய ஒருங்கிணைப்பு நிறுவனம் எது அப்படிங்கிறாங்க CERTயின். நல்லா பார்த்துங்க. கணினி பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் போது செயல்படும் தேசிய ஒருங்கிணைப்பு நிறுவனம் வந்து CERTயின். இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணை வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா கட்சித்தாவல் தடையை தான் வந்து குறிக்கிறது. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. 10வது அட்டவணை வந்து எதை குறிக்குதுன்னா கட்சித்தாவல் தடை. 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் வந்து கட்சித்தாவல் தடை வந்து பண்ணியிருப்பாங்க. தடை சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க. நமக்கு வந்து கட்சித்தாவல் தடையை வந்து எந்த அட்டவணைங்கிறத கேள்வி 10வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் 351வது விதி கீழ்கண்ட எந்த ஒன்றின் வளர்ச்சிக்காக வழிகாட்டுதலை வந்து விளக்குகிறது அப்படின்னா வந்து விதி 351னா இந்தி மொழியோட வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் பற்றியது அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கிள் வந்து 351 வந்து இந்தி மொழி வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை பற்றியது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, திருப்பி கேட்கலாம். ஸ்வரன் சிங் குழு 1976 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சத்தை ஒரு தனி பகுதியாக கொண்டு வர பரிந்துரை செய்தது? அடிப்படை கடமைகள். இது வந்து ஒரு ஈஸியான கேள்வி தான். நமக்கு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா ஸ்வரன் சிங் குழு எப்போ அமைச்சாங்க அப்படிங்கிறது 1976. எதுக்கானது அப்படின்னா அடிப்படை கடமைகள் பற்றிய ஒரு இது. ஸோ ஸ்வரன் சிங் குழு வந்து 1976 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் வந்து ஒரு தனி பகுதியாக வந்து பரிந்துரை செய்தது அப்படிங்கிறாங்க.
இது வந்து என்ன கேள்வின்னா, ஜனாதிபதிக்கான தேர்தல் வந்து எந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறாங்க. விதி 54 தான் ஜனாதிபதி தேர்தலுக்கான வந்து ஆர்டிக்கிள். விதி 54. பாராளுமன்றத்தின் ஈரவைகளிலும் ஒவ்வொரு அமர்வின் முதல் மணி நேரத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேள்வி நேரம் அப்படிங்கிறாங்க. பாராளுமன்றத்தின் அவைகளிலும் ஒவ்வொரு அமர்வின் முதல் மணி நேரத்தை வந்து கேள்வி நேரம் அப்படிங்கிறாங்க. இவற்றுள் இந்தியாவின் சக்தி நிறைந்த மண் பாதுகாப்பு வழிமுறைகள் வந்து எதுனா 2 and 4 தான் வந்து சொல்கிறாங்க. 2னா காடு வளர்ப்பும் இடம்பெயர்கின்ற விவசாயத்தை வந்து கட்டுப்படுத்துதல் தான் சக்தி நிறைந்த மண் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படிங்கிறாங்க. மண் பாதுகாப்புக்கான வழிமுறைகள் எது அப்படின்னா காடு வளர்ப்பும் இடம்பெயர்கின்ற விவசாயத்தை வந்து கட்டுப்படுத்துறது தான் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கீழே கொடுக்கப்பட்ட எந்த வகை காடு மிக அதிகமான பரப்பளவை கொண்டது அப்படின்னா வந்து அயனமண்டல ஈர இலையுதிர் காடு. இந்தியாவில் வந்து எந்த வகை காடு மிக அதிகமான பரப்பளவை கொண்டது அப்படிங்கிறாங்க. அயனமண்டல ஈர இலையுதிர் காடு. பேரிடர் ஆயத்த திட்டத்தின் மிக முக்கிய குறிக்கோள் எதுனா மக்களை பாதுகாக்கிறதா வந்து அவங்களோட குறிக்கோள். ஸ்மாப் என்பது வந்து ஒரு வந்து செயற்கைக்கோள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க பார்த்துங்க. இப்போ வந்து நிறையா வந்து செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோ மூலமாக வந்து இது பண்ணுறாங்க. நமக்கு வந்து கேட்கலாம் எந்தெந்த செயற்கைக்கோள் எந்த ராக்கெட்டில் அதில் மாதிரிலாம் கேட்பாங்க பார்த்துங்க. அது எந்த பர்பஸ்க்காக அந்த செயற்கைக்கோள் வந்து விடுறாங்க அதையும் பார்த்துங்க செலுத்துகிறாங்கன்னு. உத்தரகாண்ட் மாநிலத்தின் 6வது கவர்னர். அந்த கவர்னர்லாம் ஸ்டேட் கேட்குறாங்களே, ஏன்னா இப்போக்கி வந்தோன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே சிஎம்முக்கும் ஆளுநருக்கும் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸே கிடையாது. ஸோ அது மாதிரி வந்து இருக்கும்போது ஆளுநர் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த ஆளுநர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் பார்த்துங்க. அதுலேயும் வந்து எத்தனையாவது ஆளுநர்லாம் கேட்குறாங்க. அது ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சர்வதேச யோகா தினம் வந்து அனுசரிக்கப்படுவது எப்போ அப்படின்னா வந்து ஜூன் 21. எந்த இயர்லேருந்துன்னா 2015 தான் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்துங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். இது பார்த்துங்க. சமஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்த அமைக்கப்பட்ட குழு எதுன்னா என் கோபாலசுவாமி குழு தான் வந்து சமஸ்கிருத மொழியை வந்து பிரபலப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆரோக்கிய காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்வவ் லம்பன் யோஜனா. அதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆயுள் காப்பீடு திட்டம். அந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தின் பெயர் வந்து என்ன, ஸ்வவ் லம்பன் யோஜனா அப்படிங்கிறாங்க. ஹரப்பா இல்லத்தை சமீபத்தில், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், சமீபத்தில் இந்திய தொல்பொருள் சர்வேயினர் எந்த கிராமத்தில் கண்டுபிடித்தாங்க அப்படின்னா வந்து சந்தாயன் வில்லேஜில் கிராமத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழ்கண்ட விசைகளில் எது வந்து அழிவின்மை அற்ற விசை அப்படின்னா வந்து உராய்வு விசை தான் வந்து ஒரு அழிவின்மை வந்து அற்ற விசை அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்துக்குங்க. இது வந்து எனக்கு இதே கேள்வி வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து பார்க்குறோம். ஒரு நல்லா பார்த்துங்க, புக்ஸை படிங்க. புக்ஸு படிக்கையில் இந்த கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸில் வந்து எந்தெந்த டாபிக்ஸு எந்தெந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.